அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி 50 க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 312 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி என்ன பிரச்சனை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த இஸ்ரேல், ஈரான் அண்ட் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தீவிரமாக போகிறதுனால மார்க்கெட் கொஞ்சம் இறக்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்துச்சு, மார்க்கெட் ரொம்ப இறங்கும்னு பார்த்தேன். ஒரு ஆவரேஜ் தான் மார்க்கெட் இறங்கியிருக்கு. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 689 பாயிண்ட் இறக்கியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா 1.14% வந்து இறக்கத்தை கொடுத்துருக்கு. தென் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆட்டோ ஒரு 618 பாயிண்ட் பார்த்தா இறக்கத்தை கொடுத்துருக்கு. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 2.20% வந்து இறக்கத்தை கொடுத்துருக்காங்க. நிஃப்டி எஃப்எம்சிஜி வங்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 390 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கத்தை கொடுத்துருக்கு. நிஃப்டி ஐடி ஒரு 330 பாயிண்ட் இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஒரு ஹையில் போயிட்டு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரலாக தான் ட்ரேட் முடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய இறக்கத்தை கொடுக்கல. நானும் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப எதிர்பார்த்தேன், அந்தளவுக்கு இல்லை. ஸோ இன்றைக்கி எஃப்ஐ அண்ட் டிஐஸ் என்ன பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிப்போம். இன்றைக்கி எஃப்ஐஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3295 கோடி பார்த்தீங்கன்னா விற்றுருக்காங்க. ஸோ டிஐஸ் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 8593 ரூபா பார்த்தீங்கன்னா 93 கோடி பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டிருக்காங்க. ஸோ மேபி இதனால் கூட நம்ம மேட்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ ரொம்ப இறக்கத்தை கொடுக்கும்போது அவங்க உள்ளே இறங்கியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நான் இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குன்னு நினச்சேன், பட் அந்தளவுக்கு இல்லை. ஸோ ஓகே, இன்றைக்கி மார்க்கெட் அவ்வளோதான் நினச்சி முடிஞ்சிருச்சு. ஒரு நல்ல ஒரு க்ளோசிங் தான் கொடுத்துருக்கு. ஸோ அடுத்து இந்த வீக் பார்த்திங்கன்னா எப்படிக்குன்னு தெரியாது. ஸோ நம்மளுக்கு இந்த வீக் கொஞ்சம் இறக்கத்தை கொடுத்தா நம்மளுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இந்த மாதிரி டைம் தான் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு நம்ம மணியை சேவ் பண்ணிவிட்டு உள்ளே வர பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு பங்கும் நம்ம பார்க்கலாம். நான் ஒரு சில பங்குல வந்து நான் மேக்ஸிமம் உள்ளே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா பங்கும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன லெவலில் இருக்குது, என்ன நம்ம கன்சிடர் லெவல்னு பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொன்றா நம்ம அப்டேட் பண்ணி நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றா செக் பண்ணுவோம் என்னென்ன விஷயம்னு. ஒவ்வொரு பங்கையும் நம்ம சூஸ் பண்ணுவோம். சூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த பங்கை தான் நம்ம தேர்வு பண்ணணும். சும்மா எல்லா பங்குமே நம்ம வாங்கக்கூடாது. ஸோ என்ன பங்கு நம்மளுக்கு நீட் இருக்குது, என்ன பங்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய லெவலுக்கு வந்திருக்கு, ஸோ நல்ல சரிவு வந்திருக்கும், அந்த பங்கு மட்டும் நம்ம சூஸ் பண்ணுவோம். அதுதான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கெயின் கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம நினைக்கணும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு பங்கு நம்ம செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பங்கு பார்த்திங்கன்னா ஏசிசி. ஸோ என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் இருக்குது. இதையும் நான் பை பண்ணியிருக்கேன். நான் பை பண்ண லெவல் வந்து 1750. நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன லெவல்னு நான் வாங்கினதும். ஸோ நான் வாங்கினது பீக் லெவல் தான். ஸோ அடுத்த லெவல் ஒரு 1800 கிட்ட போகும்போது சில பங்குல விற்றுட்டேன். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. நான் இந்த பங்கில் நான் கன்சிடர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்களும் பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள், என்ன லெவல் வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1553 கீழே இறங்கியிருக்கு. ஸோ நான் நல்ல லெவலாக நான் பார்க்குறேன். ஒரு சின்ன ஒரு குவான்டிட்டி அதில் ஒரு பேசிக் ஒரு குவான்டிட்டி கம்பல்சரி நான் பை பண்ணி வைப்பேன். அடுத்த இறக்கம் நடந்துச்சுன்னா கம்பல்சரி நம்ம பல்க் பை போகலாம். ஸோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா டாடா கன்சல்டன்சி சர்வீஸ், டிசிஎஸ். ஸோ டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2607 608 வரைக்கும் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 2614 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஒரு 0.91%. ஆல்மோஸ்ட் ஐடி பங்கு எல்லாமே ஒரு 1% கிட்ட மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. ரொம்ப பெரிய கரெக்ஷன் கொடுக்கல. ஸோ வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பங்குலாம். ஸோ கரெக்டான லெவல் வந்திருக்கு. நீங்களே செக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தால் செக் பண்ண நம்பர் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ லெவல் பார்த்தீங்கன்னா 2573 கிட்ட வந்து அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு 26 மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த லெவல் வரும்போது அகைன் ஒரு நல்ல குவான்டிட்டி நீங்கள் பை பண்ணுறது பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல ஒரு லெவல் கிடைக்கும்போது வாங்குறது தப்பே கிடையாது. ஸோ நம்ம கரெக்டான மணியை சேவ் பண்ணி இந்த மாதிரி பங்குகளை சூஸ் பண்ண தான் நம்மளுக்கு ஒரு பெட்டர் ஆஃப்டர் லைஃப் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கும். ஸோ அது வரையும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணாமல் இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னும் இறங்க வாய்ப்பு இருக்குது. இந்த வீக் எப்படி போகும்னு தெரியாது. ஒவ்வொரு பங்காக நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம். வாட்ச் பண்ண மட்டும் தான் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா விப்ரோ ஐடி பங்கில் ஒரு 2-3 பங்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஒவ்வொரு பங்காக நான் சொல்கிறேன். விப்ரோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 198 வரையும் போச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 1.19% பார்த்தா கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த பங்கு நான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல லெவல் தான் நான் என்னுடைய கன்சிடரில் போட்டிருக்கேன். ஸோ இந்த இதையும் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 198 வரையும் போயிட்டு அகைன் 119 க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ ஒவ்வொரு பங்குக்கும் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் இருக்குது. நம்ம கொடுக்காம இல்லை. மார்க்கெட்டில் நம்ம ஹையில் வாங்குறத விட இந்த மாதிரி லோவில் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகும்போது உள்ளே இறங்கி விளையாட மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஸோ தேவையான குவான்டிட்டி இந்த மாதிரி டைம் தான் நம்ம பை பண்ண முடியும். ஸோ இன்னும் இறங்க வாய்ப்பு அதிகம். ஸோ அந்த லெவலில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. ஓவராக பை பண்ணிங்கன்னா கம்பல்சரி லாஸாக வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஸோ கம்மிங் வீக் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது மார்க்கெட்டு. இந்த போர் பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கிறதுனால நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணி நல்ல பங்கை சூஸ் பண்ணுவோம். நல்ல குவான்டிட்டி பை பண்ணுவீங்க. இதெல்லாம் கம்பல்சரி பீக் ஆகிறது நல்ல வாய்ப்பு. அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப்பும் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 2.28% கரெக்டாக இருக்குது. 590க்கு இன்றைக்கி க்ளோசிங் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் இதுவும் நல்ல பங்கு தான். பட் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. பட் நல்ல இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஸோ அடுத்த லெவல் வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கரெக்டாக ஆச்சுன்னா கம்பல்சரி கன்சிடர் பண்ணலாம். நல்ல ஸ்டாக்கு. எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டை போட்டு வச்சுக்கோங்க.
அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா இண்டிகோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 6.25% வந்து இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஸோ நல்ல பங்கு தான் இதுவும். பட் என்னென்னா பீக்கில் இருக்குது, பீக்லேருந்து இப்போ கரெக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ வாட்ச் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இதையும் நீங்கள் பை பண்ணலாம். நல்ல ஒரு லெவல் வரும்போது கம்பல்சரி கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா நல்ல லெவல் கிடைக்கும் போது தான் நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகும். அந்த லெவல் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக நம்மளை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு கண்டிப்பாக நம்மளோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண தான் நம்ம பார்க்கணும். ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா பங்குலையுமே க்ரியேட் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா எப்போ நம்மளுக்கு நல்ல லெவல் வருதோ அப்போ க்ரியேட் ஆன அப்புறம் நீங்கள் கரெக்டாக உள்ளே போய்ட்டு அதை வாங்க தான் நம்ம பார்க்கணும். அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா லார்சன் டர்போ லிமிடெட். ஸோ ஆல்மோஸ்ட் எல்என்டி ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 4.95% இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வேகமாக தான் போயாகணும். நிறைய பங்குகள் உங்களுக்கு நான் காட்டணும்னு விரும்புகிறேன். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் குயிக்காக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 4067 க்ளோசிங் கொடுத்துருக்கு. பங்கு கொஞ்சம் ஆல்மோஸ்ட் நான் 3.4 பார்த்துருந்தேன். ஸோ அந்த லெவல் வராதுன்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா கம்பல்சரி நான் என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு என்னுடைய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுவேன். ஸோ நண்பர்கள் நீங்கள் எல்லாமே வெயிட் பண்ணுங்கள். இல்லை பீக்லேருந்து இப்போ கரெக்ட் ஆகிட்டுருக்கு. ஒரு நல்ல லெவல் வரும்போது கம்பல்சரி உள்ளே போகலாம். அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா அதானி கிரீன் எனர்ஜி. இன்றைக்கி அதானி ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.4 4.5 அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் கொடுத்துருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதானி கிரீன் எனர்ஜி 903 ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா பாருங்கள், இதுவும் நல்ல பீக்கில் இருக்குது. ஸோ இந்த லெவல் வரட்டும், அவசரப்படாமல் வெயிட் பண்ணி அந்த லெவல் வரும்போது கம்பல்சரி பை பண்ணலாம். ஸோ இப்போ பீக்லேருந்து கரெக்ட் ஆகிட்டு தான் இருக்குது ஒவ்வொரு பங்கும். இந்த வீக் வரையும் பாருங்கள் எப்படி இருக்குது மார்க்கெட்டு. அந்த நிலவரத்தை பொறுத்து தான் நம்ம ஒவ்வொரு பங்கும் நம்ம சூஸ் பண்ண முடியும். எல்லா பங்கையும் இப்போ பை பண்ண முடியாது, அந்தளவுக்கு நம்மக்கிட்ட மணியும் கிடையாது. ஸோ என்ன நம்மளுக்கு குறிப்பிட்ட பங்கு நல்ல கம்பெனியை மட்டும் சூஸ் பண்ணி அது உள்ள மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறதா நம்ம பார்க்கணும். அடுத்த பங்கு பார்த்தா என்னோடய ஃபேவரட் பங்கு இந்த ஐடிசி அண்ட் காட்ஃப்ரீ பிலிப்ஸ். இந்த ரெண்டுமே என்னுடைய கன்சிடர் லெவலில் இருக்குது. ஸோ இந்த பங்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1900 கீழே போயிட்டாங்க. 2000 அண்டபடியும் போச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3.45% பார்த்தீங்கன்னா கரெக்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல பங்கு இதெல்லாம். ஸோ நல்ல க்ரோத் கொடுத்த பங்கு. நல்லா வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஹைலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஹைலேருந்து இப்போ லோவில் வந்துருக்கு. ஸோ அடுத்த லெவல் வரும் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஒரு 1900 920 அது மாதிரி வந்துச்சுன்னா கம்பல்சரி நல்ல லெவல் தான். இந்த மாதிரி லெவல் தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஹையில் வாங்கிட்டு நம்மளோட மணியை லாஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஹையில் வாங்கினா என்ன இருக்குன்னா உங்களுக்கு கரப்ஷன் கொடுத்து உங்களுக்கு லாஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இது மாதிரி வெயிட் பண்ணிவிட்டு நல்ல கரப்ஷன் கொடுக்கும்போது நீங்கள் பை பண்ணிங்கன்னா நல்ல கெயின் கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணுறது தப்பே கிடையாது. வெயிட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு பங்கையும் பாருங்கள், வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க எந்த லெவல் போகுது, எந்த லெவல் வந்துட்டுருக்குன்னு. நம்ம லெவலை பார்த்தா வாங்க முடியும். நம்ம பாட்டு பீக்கில் வாங்கினா லாஸ் போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ ஒவ்வொரு பங்கும் நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகிட்டு தான் இருக்குது. வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த பங்கு பார்த்தா பஜாஜ் ஃபின்சர்வ். ஸோ இது நான் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க பங்கு தான். ஸோ இந்த பங்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பங்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் கரெக்டாக தான் பாருங்கள். அடுத்த லெவல் வரும்போது கம்பல்சரி ஒரு 1900 கீழே போச்சுன்னா ஒரு மினிமம் குவான்டிட்டி பை பண்ணுவீங்க. இதெல்லாம் ஃபினான்ஸ் கம்பெனி பொறுத்தவரைக்கும் நல்ல க்ரோத் கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ண தப்பே கிடையாது. வெயிட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண பார்க்கணும். ஹையில் வாங்குறது கண்டிப்பாக நம்ம தவிர்க்கணும். ஸோ ஹையில் வாங்கி நம்ம லாஸ் பண்ணக்கூடாது. லோவில் எவ்வளோ சீக்கிரம் பிக் பண்ண முடியுமோ அந்த டைம் மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி ஃபண்டை நீங்கள் சேமித்து வச்சா மட்டும்தான் கரெக்டான வேலை இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ பார்த்துக்கிட்டே இருங்க, நல்ல லெவல் வரும்போது நம்ம கரெக்டான லெவல் பார்த்து பை பண்ணிக்கலாம். அடுத்து நான் வாட்ச் பண்ணுற பங்கு பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 249 க்ளோசிங் கொடுத்துருக்கு. 2.53% பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக இருக்குது. ஸோ நல்ல பங்கு இதுவும். லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறவங்க தைரியமாக உள்ளே போகலாம். இந்த லெவல் நம்ம கன்சிடர் லெவல் தான். ஸோ இந்த வீக் கம்பல்சரி இன்னும் கரெக்டாகவும் நான் எதிர்பார்க்குறேன். இன்னும் கரெக்ட் ஆச்சுன்னா அடுத்த லெவல் ஒரு 240 கீழே போச்சுன்னா கம்பல்சரி நான் பை பண்ணுவேன். ஸோ இந்த லெவல்லாம் பாருங்கள், லெவல் தான் மெயின் முக்கியம். ஸோ நம்ம வார்னி பீக்கில் வாங்கிட்டு இருக்கிறது வேஸ்ட். ஸோ லாஸ் தான் போய் முடியும். நல்ல லெவல் வரும்போது உள்ளே போகலாம். அடுத்த பங்கு பார்த்தா டாடா பவர் ஆல்மோஸ்ட் இங்கே 2.48% கரெக்டாக இருக்குது. இன்றைக்கி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 368 க்ளோசிங் கொடுத்துருக்கு. இதுவும் நல்ல பங்கு லாங் டைமுக்கு. பட் இன்னும் கொஞ்சம் கரப்ஷன் எதிர்பார்க்குறேன். ஒரு 347 அந்த மாதிரி கீழே வந்துச்சுன்னா நல்ல குவான்டிட்டி நம்ம பில் பண்ணலாம். இந்த கரெக்டான லெவல் வரும்போது வெயிட் பண்ணி கரெக்டாக வாங்க தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா எல்லா ஸ்டாக்கும் நம்மளால் வாட்ச் பண்ண முடியாது. அந்த எல்லா ஸ்டாக்கும் நம்ம பை பண்ண முடியாது. நல்ல பங்குகள் மட்டும்தான் நம்ம தேர்வு செய்யணும். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நல்ல க்ரோத்தை பார்க்கலாம். ஸோ நீங்கள் எல்லா பங்கும் வாங்க முடியாது, அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட மணி கிடையாது. ஸோ எல்லாம் நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நல்ல பங்கு மட்டும் சூஸ் பண்ணி அது உள்ள போகிறது தப்பே கிடையாது. வெயிட் பண்ணுறதும் நம்மளுக்கு அந்த ஒரு வெயிட் பண்ணுறதுக்கான அர்த்தம் அதில் தான் கிடைக்கும். நம்மளுக்கு கரெக்டாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க். ஸோ HDFC பேங்க் ஆல்மோஸ்ட் ஒரு 0.94%, ஒரு 1% கிட்ட கரெக்டாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 930 கீழே இறக்கத்தை கொடுத்துருக்கு. வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நல்ல லெவல் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய லெவல் என்ன கன்சிடர் லெவலோ கம்பல்சரி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லெவல் நீங்கள் பார்த்துட்டே இருங்க. லெவல் தான் மெயின் இம்பார்ட்டன்ட். ஸோ நல்ல லெவல் கரெக்டாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ நானும் இந்த லெவலை கன்சிடர் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் கரெக்ட் ஆச்சா நல்ல ஒரு குவான்டிட்டி நான் பில்ட் பண்ணுவேன். ஸோ என் போர்ட்ஃபோலியோ இன்னும் இன்க்ரீஸ் பண்ண தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ ஆப்ஷன் கிடைக்கும்போது யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி போர் நடக்குது. ஆக்சுவலாக என்ன விஷயம் நான் சொல்லுங்கள், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுற ஒரு விஷயம் நான் சொல்லணும்.
நம்ம இன்னொரு மனிதனை போய் அழிக்கிறது வந்து தப்பான விஷயம். பட் இந்த மற்ற நாடுகள் அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயந்தான். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக நம்ம நினைக்கணும். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிரியேட் ஆகுது. அந்த மாதிரி டைம் நம்ம யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு பங்கை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. எல்லா பங்குலையுமே ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிட்டுருக்கு. அடுத்த லெவல் வரும்போது கம்பல்சரி உள்ளே போகிறது தப்பே கிடையாது. அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா NSDL. நான் வாட்ச் பண்ணுற அடுத்த பங்கு இதுதான். IPO கீழே போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 2.10% கரெக்டாக இருக்குது. இன்றைக்கி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 898 க்ளோஸ் ஆகிருக்கு. நல்ல லெவல் தான். கம்பல்சரி என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கும். நானும் இதை கன்சிடர் பண்ணியிருக்கேன். நீங்களும் பாருங்கள். உங்களுக்கு நல்ல லெவலை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா CDSL. NSDL மாதிரி தான் இதுவும். ஆல்மோஸ்ட் எனக்கு 3.45% கரெக்டாக இருக்குது. இந்த பங்குலாம் ஆல்மோஸ்ட் நல்ல பீக்கில் போயிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கத்தை கொடுத்து ஒரு 1500 கிட்ட போயிட்டு இப்போ பார்த்தா நல்ல இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஒரு கணிசமான குவான்டிட்டி மட்டும் நான் பை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த லெவல் வரும்னு எதிர்பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் கரெக்ட் ஆச்சுன்னா என்னுடைய போர்ட்ஃபோலியோ இன்னும் நான் பில்ட் பண்ணுவேன். நீங்களும் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல லெவல் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கம்பல்சரி பை பண்ணுங்கள். ஏன்னா எல்லா பங்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிட்டு தான் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி அந்த பொறுமையை காத்தா மட்டும் தான் நம்ம நல்ல விஷயத்த நம்ம நல்ல விஷயம் நமக்கு கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அது வரையும் நீங்கள் வெயிட் பண்ணாமல் நீங்கள் பாடம் பீக்கில் வாங்குது நம்மளோட மணி தான் லாஸ் ஆகும். ஸோ ஒவ்வொரு பங்கையும் பொறுமையாக பார்த்து வாட்ச் பண்ணி வாங்குங்க. அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல். ஸோ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 0.34% கரெக்டாக இருக்குது. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 1873 வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ நான் நல்ல லெவல் தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த லெவல் ஓகேவா பாருங்கள். இதுக்கு மேலே கரெக்டான கமெண்ட் பண்ணுங்கள். கம்பல்சரி நானும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ நல்ல லெவல் கிடைக்கும்போது நம்மளுக்கு உள்ளே போகிறது தப்பு கிடையாது. ஸோ உங்களுடைய ஒப்பீனியனும் எனக்கு தேவை. ஸோ எந்த விஷயமாக தான் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நல்ல லெவல் தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1873 வரையும் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ பார்ப்போம் இந்த வீக் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு. இன்னும் கொஞ்சம் கரெக்டாக ஆச்சுன்னா நான் கம்பல்சரி உள்ளே போகலான்னு நினைக்கிறேன். நீங்கள் எதாக இருந்தாலும் நீங்களும் அப்டேட் பண்ணுங்கள். அடுத்து என்னோடய ஃபேவரட் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 2.91% கரெக்டாக இருக்குது. 2307 ரூபா இன்றைக்கி ட்ரேடிங் க்ளோஸ் ஆகிருக்கு. நல்ல கம்பெனி இது. ஸோ இது லாங் டேர்முக்கு நல்லா ஹோல்ட் பண்ணலாம். நல்ல லெவல் இது. ஸோ இந்த லெவலில் கம்பல்சரி கன்சிடர் பண்ணுற லெவல் தான். ஸோ வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இன்னும் கரெக்ட் ஆச்சா நம்மளுக்கு இன்னும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கறது தப்பே கிடையாது. நல்ல லெவல் வரும்போது நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த லெவல் பாருங்கள் 2300 கிட்ட வந்துச்சு. ஆல்மோஸ்ட் 2-3 கீழே போனாலும் நம்ம பை பண்ணுற நல்ல லெவல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டி இது தான். ஒவ்வொரு பங்குலையும் எந்தெந்த லெவலில் கிடைக்குது, என்னென்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி பை பண்ணுங்கள். அடுத்த பங்கு பார்த்திங்கன்னா RVNL, ரயில் விகாஸ் நிக்மா. ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ரயில்வே ஸ்டாக் எல்லாமே அடித்து ஒரு 5% to 6% கிட்ட இறக்கியிருக்காங்க. ஸோ நல்ல பங்கு வாட்ச் பண்ணுங்கள். நல்ல லெவல் வந்திருக்கு. ஸோ கன்சிடர் பண்ணுற லெவல் தான். தாராளமாக உள்ளே போகலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா IRFC. இதுவும் நல்ல கரப்ஷன் கொடுத்துருக்கு. ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நல்ல கரப்ஷன் கொடுத்துருந்தாங்க. 569 ரூபா க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ லெவல் பாருங்கள். நல்ல லெவல். இன்னும் கரெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வீக் பாருங்கள். பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உள்ள நல்ல பங்குல பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அடுத்த பங்கு பார்த்தா KNR கன்ஸ்ட்ரக்ஷன். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 128 க்ளோசிங் கொடுத்துருக்கு. 3% இறக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இன்னும் லெவல் கம்மியாகும். இந்த லெவலுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணி இவ்வளோ பொறுமையாக இருக்கும். ஸோ லெவல் கிடைக்கும்போது உள்ளே இறங்கி விளையாடுங்க. அடுத்து என் ஃபேவரட் கம்பெனி பார்த்தீங்கன்னா டாடா எல்எக்ஸி. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 1.36% இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி க்ளோசிங் பார்த்தா 4451 ரூபா க்ளோசிங் ஆயிருக்கு. இந்த லெவலும் நல்ல லெவல் தான். ஆல்மோஸ்ட் 21 இயருக்கு கீழே போயிருக்கு. ஸோ செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு இன்னும் கரெக்டாக பாருங்கள். நல்ல கம்பெனி. ஸோ லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்டாக்கு. வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஒவ்வொரு அப்டேட் வரும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நல்ல லெவல் வரும்போது நீங்கள் பை பண்ணிக்கலாம். அடுத்து வாரி எனர்ஜி ஒரு 26 கீழே போச்சு. அகைன் இப்போ வந்து ஏறிட்டுருக்கு. இந்த லெவல் வருமானு தெரியல. இப்போ 24 வந்தால் நல்ல லெவல். கம்பல்சரி கன்சிடர் பண்ண லெவல். வெயிட் பண்ணி பாருங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும்போது உள்ளே போங்க. அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா REC LTD. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 3.10% கரெக்டாக இருக்குது. இன்றைக்கி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 333 ரூபா. நல்ல லெவல். பட் இந்த லெவல் கம்பல்சரி கன்சிடர் பண்ணுற லெவல் தான். ஸோ தாராளமாக உள்ளே போகலாம். நல்ல குவான்டிட்டி நீங்களும் பை பண்ணுங்கள். ஸோ இறங்க நம்மளுக்கு வாய்ப்பு கிடச்சிட்டு தான் இருக்குது. ஸோ எல்லா பங்குமே சூஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு அதில் தேவையான பங்கு நல்ல பங்கு மட்டும் சூஸ் பண்ணி உள்ளே போங்க. அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரி. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 3.60% கரெக்டாக இருக்குது. இன்றைக்கி க்ளோசிங் 323. நல்ல லெவல் வரும். நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த லெவல் வரும்போது கம்பல்சரி நானும் உள்ளே போவேன். வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஒவ்வொரு பங்கையும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உள்ளே போங்க. அவசரப்படாமல் பொறுமையாக இருங்க. அடுத்த பங்கு பார்த்தா அமராஜா பேட்டரி. ஸோ ஆல்மோஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 2.43% கரெக்டாக இருக்குது. இன்றைக்கி க்ளோசிங் 824. ஸோ லெவல் பாருங்கள். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 810 ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துச்சா நல்ல கன்சிடர் லெவல். மிஸ் பண்ணாதீங்க. நான் லாஸ் ஆன பங்கு இது தான். டைட்டாகிராஃப் ரயில் சிஸ்டம். ஸோ இந்த பங்கு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 1200 கிட்ட வாங்கி நல்ல லாஸ் பார்த்து அகைன் பார்த்தீங்கன்னா விற்றுட்டு வெளியே வந்தேன். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா நான் அதை பை பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா இன்னும் கரப்ஷன் ஆகிட்டே இருந்தது. நான் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு கம்மியாகிட்டு தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன்.
ஏன்னா நான் பீக்கில் வாங்கும்போது இன்க்ரீஸ் ஆகணும் வாங்கினேன், பட் என்ன ஆச்சுன்னா அதில் லாஸ் தான் போய் முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி பங்கை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ரயில் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் எப்போ மாறுன்னு சொல்லவே முடியாது. இந்த மாதிரி போர் நடக்கும்போது ஏதாவது இஷ்யூ நடக்கும்போதெல்லாம் ரொம்ப கரெக்டாகும். வாட்ச் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. நல்ல பீக்கில் இருக்கும்போது வாங்கிட்டு இருந்த அந்த பங்கெல்லாம் இப்போ பார்த்தா இறங்கிருச்சு பயங்கரமாக. ஸோ வாட்ச் பண்ணிவிட்டு உள்ளே போங்க, அவசரப்படாதீங்க. அடுத்த பங்கு பார்த்தா அர்பன் கம்பெனி ஆல்மோஸ்ட் ஐபிஓ ப்ரைஸ் கீழே வந்துருச்சு. ஸோ இந்த பங்கு வாட்ச் பண்ணிட்டே இருங்க. 97 நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன் ஐபிஓ ப்ரைஸ். ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 103 கிட்ட வந்திருக்கு. நல்ல டெப் ஃப்ரீ கம்பெனி இது. ஸோ வாட்ச் பண்ணுங்கள். நல்ல லெவல் வரும்போது கம்பல்சரி உள்ளே போங்க. பையிங் லெவல் தான் இதுவும். ஸோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஒவ்வொரு பங்கும் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகிட்டு தான் இருக்குது. நம்மளுக்கு அந்த டைம் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிவிடுங்க. அடுத்த பங்கு கடைசி பங்கு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கரெக்டாகணும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். 2.58% கரெக்டாக இருக்குது. நல்ல லெவல் வரும்போது வெயிட் பண்ணி உள்ளே போக தப்பே கிடையாது. ஸோ இந்த லெவல் நான் கன்சிடர் பண்ண லெவல் தான் நானும் நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நானும் இந்த பங்கை ஒரு சில பங்கு மட்டும் கன்சிடர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் பாருங்கள், வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்குமே நன்றி. உங்களுடைய சப்போர்ட் ஆதரவு எனக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ எந்த நிறை குறைகள் இருந்தாலும் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்குமே நன்றி.